சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக நிர்வாகி அதிரடி கைது, ஸ்டாலின் ராஜினாமா. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சம்பட்டி அடுத்திருக்கிற ஜேசுராஜபுரம் ஊராட்சி கவுண்டவுன் கொட்டாய் கிராமத்தை சேர்ந்தவர் 24 வயது பிரின்சி. இருவரும் ஒசூரில் கட்டிட வேலை செய்து வந்த திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் கிராமத்தை சேர்ந்த 28 வயதான சூர்யா என்பவரும் காதலித்து இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்களுக்கு 2.5 வயதில் பெண் குழந்தை இருக்கு. கணவனிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்த பிரின்சி குழந்தைகளோடு தனது தாய் வீட்டுக்கு வந்து அங்கேயே வாழ்ந்து வந்திருக்கார். சூர்யா கவுண்டவுன் கொட்டாய் கிராமத்திற்கு அவ்வப்போது சென்று தனது குழந்தையை பார்த்துவிட்டு சென்றிருக்கார். கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி குழந்தைக்கு வலிப்பு வந்ததாக கூறி பிரின்சி அஞ்செட்டில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றிருக்கார். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் குழந்தை இறந்து விட்டதாக தெரிவித்தாங்க. இது குறித்து அறிந்த குழந்தையின் தந்தை சூர்யா குழந்தை சாவில் சந்தேகம் இருப்பதா அஞ்செட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில் குழந்தையின் மர்ம உறுப்பில் உள்காயங்கள் இருப்பது தெரிய வந்திருக்கு. இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் இளம் பெண்ணின் கள்ளக்காதலனான திமுக இளைஞரணி நிர்வாகி பெரியநாயகம் என்பவர் குழந்தையை பாலியல் தொந்தரவு செய்ததும் அதனால் குழந்தை இறந்ததும் தெரிய வந்திருக்கு. பிரின்சி கணவரை பிரிந்த பிறகு அஞ்செட்டியை சேர்ந்த திமுக நிர்வாகி பெரியநாயகம் என்பவருடன் தொடர்பில் இருந்திருக்காரு. பெரியநாயகம் திமுக இளைஞரணி கிளை செயலாளராக இருக்கவர். அவர் அடிக்கடி பிரின்சியை சந்திக்க அஞ்செட்டி வந்து சென்றிருக்கார். வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கார். இதனால் குழந்தையின் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தது தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து அஞ்செட்டி போலீசார் பெரியநாயகத்தை கைது செய்தாங்க. போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தருமபுரி சிறையில் அடைச்சாங்க. குழந்தையின் தந்தை சூர்யா கண்ணீர் மல்க என் குழந்தை கொலை செய்தவனுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை கொடுத்திருக்காரு. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுக்கு மத்தியில் தற்போது திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகியிருக்கு. தமிழக காவல்துறை குறிப்புகளில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள தகவலின்படி 2020 முதல் 24 வரை குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறிப்பாக போக்சோ வழக்கின் கணிசமாக அதிகரிச்சிருக்கு என சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதே காலகட்டத்தில் உயர்வு கண்டுள்ளதா தரவுகள் காட்டுகின்றன. மேலும் கிருஷ்ணகிரி சம்பவம் அரசியல் விவாதத்தை தாண்டி குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் வகையில் அமைந்துள்ளது. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வரும் நிலையில் தற்போது இவ்வாறு நடந்திருப்பது ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என அனைவரும் வலுவாக எதிர்த்து வருகின்றனர்.